நம. இன்று சித்திரை மாதம் உத்திராட நட்சத்திரம், மகான் கொங்குண சித்தருடைய அவதார திருநாள். அதை முன்னிட்டு ஸ்ரீ கரூர் சித்தர் பீடம் மற்றும் ஸ்ரீ கரூரார் ஓங்காரம் பீடம் சார்பாக குரு பூஜையும் அன்னதானமும் நடத்தப்படுகிறது. திருவடி ஞானம் சிவமாக்கு வைக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் திரைமலர் மீட்கும், திருவடி ஞானமே தின் சித்தி முத்தியே. குருவின் அடிபணிந்து கூடுவது அல்லாருக்கு அர்வமாய் நிற்கும் சிவம். ஓம் அகத்தியமாரிசி நம என்றென்று ஓது. அஷ்ட சித்துதனைவார் குளிகைவார், அகத்தியரே காசாய வேடமேவார், அப்போது சித்தரெல்லாம் கைகொள்வார்கள். அகத்தியரை தண்டனைக்கு மேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார். அகத்தியர்தாம் எக்கியத்தில் பிறந்த யோகி, 1008 அண்டமெல்லாம் ஆணையாச்சே. காப்பான கருவுரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சக்திநாதர், முப்பான கொங்குணரும் பிரம்மசித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்காதியான வாசமுனி கமலமுனி கப்புத்தானே. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. ஓம் கருவூரார் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்கர் திருவடிகள் போற்றி. ஓம் காகபுஜண்ட திருவடிகள் போற்றி. ஓம் கஞ்சமணி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் காளாங்கிநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் போகர் திருவடிகள் போற்றி. ஓம் கொங்குண சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சட்டமணி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் எண்ணிலா கோடி சித்தர் கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி. வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தான், வாழ்கவே வாழ்க மலமில்லான் பாதமே.
ஓம் கரூரார் தேவாய நம. இன்று கொங்குணர் சித்தரை பற்றி பார்க்க போகிறோம். கொங்குண சித்தர் 17 சித்தர்களில் ஒருவர். சித்திரை மாதம் உத்திராடம் நட்சத்திரத்தில் அவதரித்தார் என்று போகர் 7000 கூறப்படுகிறது. சித்தரின் இளமை காலம் 2 விதமாக கூறப்படுகிறது. ஒன்று மன்னரின் மகனாகவும் இன்னொன்று வேட்டைக்காரரின் மகனாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இரண்டிலும் கொங்கண தேசத்தை சேர்ந்தவராக சொல்லப்படுகிறது. அந்த இளம் வயதில் இளவரசனுடைய நாமம் சிவபாலன் என்பதாகும். அந்த சின்ன வயதில் அவருடைய தேடல் காடுகளில் வலம் வருதல். அப்படி வரும்பொழுது தன்னுடைய வாளால் இந்த செடி கொடிகளெல்லாம் விலக்கி கொண்டு வெட்டி விட்டும் வந்து கொண்டிருந்தார். அப்போ அந்த கொங்கு தேசத்திலிருந்து அந்த ஊதியூர் என்ற மலைக்கு பக்கத்தில் வரும்பொழுது அங்கே வந்து அந்த வாளில் வெட்டப்பட்டிருந்த செடி இதெல்லாம் வந்து கழுவும் போது அந்த கழுவுற தண்ணி வந்து அங்கே இறந்து கிடந்த சில பறவைகளில் படும் பொழுது அவை உயிர்ப்பித்து எழுந்து பறந்து போகின. அதை கண்டு ஆச்சரியமடைந்தார். அப்போது அங்கே வந்த ஒரு சித்தர் பெருமான், நீ வெட்டின சில செடிகளில் மூலிகள் இருந்ததால் அதனுடைய சாறு இந்த பறவைகளின் பட்டு உயிர்ப்பித்தன அப்படின்னா ரொம்ப இவருக்கு ஆச்சரியம் போச்சு. நீ தவம் செய்தால் அஷ்டமா சித்திகளும் கிடைக்கும், அதற்கு நீ முயற்சி செய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ அந்த இடத்துலையே கொங்கணர் வந்து தவம் செய்கிறார், ஏன்னா அஷ்டம சித்தி அடையணும்னு சொல்லி. அப்போ அம்பாளை வந்து அவர் வணங்க ஆரம்பிக்கிறார். ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் இதுமாதிரி தவம் பண்ணும்போது தன் மேலே ஏதோ உழுவதும் கண்டு அவர் நிமிர்ந்து பார்த்தார். அப்போ ஒரு கொக்கு அங்கே பறந்தது, எரிஞ்சு விட்டது. அங்கே எரிஞ்ச உடனே இவருக்கு ஒரு இது ஆச்சரியமாயிடுச்சு. நம்முடைய தவத்தின் பலனாக அந்த கொக்கு எரிந்து விட்டது அப்படின்னு நினச்சிக்கிட்டார். எப்பொழுதும் போல் தன்னுடைய உணவுக்கான ஒரு விஷயத்துக்காக அவர் யாசகம் செல்ல போகிறார். அப்போ அந்த வீட்டு பெண்மணியை உறக்க கூப்பிடுகிறார், அம்மா எனக்கு உணவு உடனே வந்து பரிமாறு அப்படின்ட்டு. அப்போ அவர் உள்ளேருந்து ஒரு வந்த பெண்மணி, அவசரப்படாதீங்க, என்னோடய கணவருக்கு வந்து நான் உணவு விட்டுருக்கிறேன், அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து தாரேன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் ஒரு கோபமாக அந்த பெண்மணியை பார்க்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, கொக்கென்று நினைத்தாயா கொங்கணவான்னு சொல்கிறாங்க. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அது எப்படி இவருக்கு தெரிஞ்சது? நீங்கள் யாரம்மா அப்படின்னு பணிவிடம் அப்புறம் கேட்குறார். நான் தான் திருவள்ளுவரின் மனைவி வாசுகி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி இந்த என்னை யாருன்னு தெரிந்தது அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க, இதற்கான பதில் வந்து அந்த ஊருக்குள்ளே அந்த விருமசாகரன் அப்படிங்கிற ஒருத்தர் கசாப்பு கடை வச்சுருக்கிறார், நீ அவர்கிட்ட போய் கேளு தெரியும் அப்படின்னு அனுப்புகிறாங்க. ஊருக்கு கொங்கணவருக்கும் ரொம்ப ஆச்சரியம் போச்சு. சரி அப்படின்ட்டு அங்கே போய் கேட்டால், அப்போ அவங்க உள்ளார வந்து கொஞ்சம் பொறுங்கையா வந்துடுறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியே வர்றார். வந்தோடனே அவருக்கு கரெக்டாக கேட்குறாரு, நீங்கள் வாசுகி அம்மையாரை அனுப்பிச்சு வந்தீங்களா அப்படின்னா இவருக்கு மேலும் வியப்பாச்சு. என்னடா அது, நம்ம இவ்வளோ தவம் பண்ணி இப்படி வந்திருக்கிறோம், இவங்கெல்லாம் சர்வசாதாரணமாக இப்படி நம்மளை புரிந்து கொண்டு கேட்குறாங்களேன்னு ஆச்சரியப்படுகிறார். அப்போ தான் அவர் சொல்கிறார், என் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்து விட்டு வந்துருக்கேன், அதனால தான் உங்களை கொஞ்சம் நிற்க வச்சுட்டேன், கோச்சிக்காதீங்க அப்படின்னு. அதெல்லாம் சரி, என்னை எப்படி வந்து நீ தெரிந்து கூறினாய் அப்படின்னா, இதில் ஒன்றுமே இல்லைங்க, தன்னுடைய கர்மா எதுவென்று தெரிந்து அந்த கர்மாவில் சிறப்புற நடந்தாவே இந்த பிரபஞ்சம்
எல்லா விஷயத்தையும் நமக்கு தெரிவிக்கிறது. அதனால தான் அதன் மூலம் தான் நீங்கள் வந்தோடனே நீங்கள் யாருன்னு நான் உணர்ந்தேன். என்னுடைய கர்மா என் தாய் தந்தை கவனிப்பது. அதேமாரி அம்மையாருடைய கடமை அவங்களுடைய கணவரை கவனிப்பது. அப்படி ஒவ்வொரு கர்மாவும் அவங்கவுங்களுடைய செயல்பாட்டு மூலமே இந்த நிலையை அடையலாம்னு இவருக்கு ஆக இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது நம்ம இவ்வளோ இது நார்மலாக இந்த அஷ்டமா சித்திக்காக இப்படி ஓடிட்டு இருக்கிறமேனு யோசனை வந்துச்சு. சரின்னு அங்கிருந்து இவருக்கு ஒரு ஒளி தோன்றியது. அது எங்கே தெரியுதுன்னு சொல்லி இவர் அங்கே போகும்போது பார்த்தா திருவாரூர் போகிறார். அங்கே ஒரு மகான் அமர்ந்திருக்கிறார். அவரிடம் கேட்குறார். அப்போ கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் போகர் அப்படிங்கிறார். அப்போ அவரிடம் ஆசிரியர் வாங்கி இதுமாரி விளக்கம் சொல்லும் போது, நீ அந்த அஷ்டமா சித்தியெல்லாம் தாண்டி நல்ல நிலை அடையணும். நீ அம்பிகையை வணங்கிட்டு வா, உனக்கு நல்ல நிலை கிடைக்கும். சிவன் நிலை அடையலாம். தீவிரமாக தவம் செய் அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்டு திருப்பதி செல்கிறார். அந்த இடத்துல உட்கார்ந்து அவர் தவம் செய்கிறார். உருகி உண்மையாலும் சிவத்தை அடைய வேண்டும் என்று ரொம்ப கடுமையாக தவம் செய்கிறார். அந்த தவத்தில் அவருடைய கண்ணீரில் எல்லா சித்தர்களும் தெய்வாதிகளும் அசந்து போய் எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க அந்த இடத்துல. யார் இப்படி ஒரு பிள்ளை தவம் செய்கிறது அப்படின்னு. அதனால் அவரை கொங்கண பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க சிறப்பாக. அதாவது குழந்தை மனம் கொண்ட சித்தர் அப்படின்னு சொல்லி எல்லோருடைய பார்வையும் திருப்பதியில் பதிந்தனால தான் இப்பொழுது அங்கே செல்வம் வளம் சிறப்பாக இருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். அந்த இடத்திலேயே அவர் சிவ தரிசனம் கண்டு அவருடையும் ஐக்கியமானார். அவருடைய ஆரம்பகட்ட இடம் ஊதியூர். அவருடைய சிவநிலை அடைந்தது திருப்பதி. அவருடைய குரு அப்படின்னு சொல்லும் பொழுது திருவள்ளுவரையும் போகர் பெருமானையும் சொல்லுகிறார்கள். இவருடைய கதையிலிருந்தே நாம் நம்முடைய கர்மாவில் சிறப்பாக செயல்பட்டாவே நமக்கான வழிநடத்துதல் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்ளலாம். ஓம் கருவூரார் தேவாய நம. ஓம் கொங்கணவர் தேவாய நம. கப்பால கன்ற சுடரினை பிண்டத்துள் பார்ப்பாயடி கூதம்பாய். பிண்டத்துள் பார்ப்பாயடி அண்டத்து கப்பால கன்ற சுடரினை பிண்டத்துள் பார்ப்பாயடி கூதம்பாய். பிண்டத்துள் பார்ப்பாயடி. ஆகாயம் தெரியாத தன்மை போல் பார்க்கப்படாதானடி கூதம்பாய். பார்க்கப்படாதானடி. வெட்ட வேளிக்குள் வேறும் பாழாய் நின்றதை இட்டமாய் பார்ப்பாயடி கூதம்பாய். இட்டமாய் பார்ப்பாயடி. தாவரமில்லை தனக்கொரு வீடில்லை தேவாரம் ஏதுக்கடி கூதம்பாய். தேவாரம் ஏதுக்கடி. என்றும் அழியாமை எங்கும் நிறைவாகி நின்றது பிரம்மமடி கூதம்பாய். நின்றது பிரம்மமடி. அழியாமை எங்கும் நிறைவாகி நின்றது பிரம்மமடி கூதம்பாய். நின்றது பிரம்மமடி.